இங்க ஒரு லேடிக்கும் மென்டலி வீக்கா இருக்கிற ஒருத்தருக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை பிறந்ததும் அந்த லேடி தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவெடுக்கிறா. அதுக்காக அந்த குழந்தையை டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு வரும்போது குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லாமலே ஓடி போயிடுறா. இப்ப இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம ரோட்லயே முழிச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறதுனால இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு தெரியாம கஷ்டப்படுறாரு. அன்னைக்கு நைட் இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிற சத்தம் கேட்டதும் பக்கத்து வீட்டு பாட்டி போன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த குழந்தைய இவருக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுல இருந்து இவருமே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவரோட காஃபி ஷாப்ல வேலையும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு. ஆனா கொஞ்சம் வருஷம் ஆனதும் இந்த குழந்தைக்கு 8 வயசா இருக்கும்போது இந்த குழந்தை இந்த மாதிரி மென்டலி வீக்கா இருக்கிறவங்க கிட்ட வளரக்கூடாதுன்னு கேஸ் போட்டுறாங்க. அதுல இவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிடறாங்க. அப்ப கூட இவரோட குழந்தை இவர் கூட இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டான்னு தெரிஞ்சதும் அவரும் ஒரு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடறாரு. கடைசியில இவராலேயே அந்த குழந்தைய வளர்க்க முடியும்னு வக்கீல வச்சு பதிலுக்கு கேஸ் போடுறாரு. கிளைமேக்ஸ்ல அந்த கேஸ்ல இவர் வின் பண்ணாலும் அவரோட குறைய அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைய ஆசிரமத்தோட ஹெல்ப்போட வளர்க்கறாரு.